ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு முறை விசுவாசித்து அதோடு போய்விடுவதல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது நம் வாழ்நாள் முழுவதும் விசுவாசத்திலேயே வாழ்வது. பாருங்க, சிலர் சிறிய காரியத்துக்கு விசுவாசிப்பார்கள், பெரிய காரியத்துக்கு விசுவாசிக்க முடியாது. அப்படி அல்ல, எல்லா காரியத்திற்கும் நாம் தேவனையே விசுவாசிக்க வேண்டும். நான் அடிக்கடி வட இந்தியா செல்வதுண்டு. அப்போ அங்க இருக்கிற ஊழியர்கள் கேட்பார்கள், தென்னிந்தியாவிலே எப்படி நீங்கள் விசுவாசத்தோடு முழு நேரமாக எப்படி ஊழியம் செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். பாருங்க, இந்த விசுவாசத்திலே செய்கிற ஊழியத்தை ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். என்னை கேட்கிறவர்களே, இந்த நாளிலே விசுவாசம் என்பது ஏதோ ஒரு முறை ஏதோ ஒரு காரியத்திற்காக செய்கிற காரியம் அல்ல. கர்த்தரை தன் நம்பிக்கையாகவே கொண்டிருக்கிற மனுஷன் தான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இந்த நாளிலும் கூட இப்படி நீங்கள் ஏதோ ஒரு முறை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொண்டோம் என்று அல்ல, எல்லா காரியத்திற்கும் அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து விசுவாச வாழ்க்கையிலே வாழ்கிற அந்த மனுஷன் பாக்கியவான். வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.